பாஸ்டர் ஜோஷுவா அவர்கள் தான் பிரசங்கம் பண்ண வேண்டும். சீட்டை மேலே போட்டுட்டார். 2 மாதம்தான் ஆச்சு. போன மாதத்துக்கு முதல் மாதம்தான் நான் பேசினேன். அவருடைய வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டோடைய வார்த்தையை பேசுவது பாக்கியம், ஆண்டோடைய வார்த்தையை கேட்பது பாக்கியம், ஆண்டோடைய வார்த்தையின்படி நடக்கிறது பாக்கியம். அல்லேலூயா. உங்கள் எல்லாருக்கும் நான் போதிக்க வந்தேன் என்பதை விட உங்களுடைய உண்மையான மனதை ஞாபகப்படுத்த வந்திருக்கிறேன். ஏனென்றால் இங்கே இருக்கிற யாரும் சளைத்தவர்கள் அல்ல, எல்லாரும் வரங்களையும் வல்லமையும் பெற்றவர்கள். அப்படித்தானே? இல்லை ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஆந்திர விஜயவாடா தானே, விசாகப்பட்டினம். இன்னும் அது தாண்டி அதுக்குன்னு வடக்க போகணும். விசாகப்பட்டினத்துலேருந்து அருமையான இந்த ஊழியக்காரர் வந்திருக்கிறார். பாடல், ஆராதனை மற்றும் உள்ள காரியங்களை அருமையாக நம் மத்தியில் நடத்தினார். காஞ்சிபுரத்திலேருந்து கூட ஒரு ஊழியக்காரர் வந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் சித்தூர் பகுதியிலிருந்தும் அநேக ஊழியர்கள் வந்திருக்கிறார்கள். உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பையும் ஸ்தோத்திரத்தையும் எங்களுடைய ஆசீர்வாதத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்தை கண்டுபிடிச்சு நீங்கள் இவ்வளோ தூரம் வந்ததுக்காக உங்கள் யாவருக்கும் நாங்கள் நன்றியாக இருக்கிறோம். அல்லேலூயா. நான் வந்திருக்கிறேன், எனக்கே தெரியாமல் சுற்றினேன். நான் இங்கே நிறைய தடவை வந்திருக்கிறேன். இந்த இடத்துல காமன் போட்டதுனால இந்த பக்கமாக சுற்றி வந்து கடைசியில் கண்டுபிடித்து வந்தோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. குடியாத்தத்திலேருந்து செல்வி அம்மா வந்திருக்கிறாங்க. வந்துட்டாங்க 9:30க்கெல்லாம் வந்துட்டாங்க. 9:45 வந்துட்டாங்க. குடியாத்தத்திலிருந்து பஸ் ஏறி அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி வேலூர்லேருந்து வந்து கர்த்தருக்கு மகிமை உண்டாவா. ஏனென்றால் நாங்கள் இதை ஆலோசிக்கும் பொழுது யோசித்தோம், எப்படி ரொம்ப ஒரு தூரமாக இருக்கே, இடம் தெரியாது என்று சொல்லி யோசித்தோம். ஆனால் நீங்கள் எல்லோரும் தேடி வந்ததுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் ஆண்டவருடைய உண்மையான ஐக்கியம். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த இடத்தை மாற்றி வைத்த காரணம் என்னவென்றால், நம்முடைய விருதம்பட்டு பகுதியில் கொஞ்சம் கட்டிட வேலைகளை நாங்கள் கொஞ்சம் செய்து கொண்டு இருக்கிறோம். அங்கே நடத்துகிறதற்கு அசௌகரியமாக இருக்கும் என்பதற்காக இந்த நாளில் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால், நாமும் உயிரோடு இருந்தால் அடுத்த மாதம் நம்முடைய பிஷப் மைக்கேல் அவருடைய கனியம்பாடி சபையில் வைத்து நடைபெறும். அது ரொம்ப சுலபம். பஸ் ஸ்டாண்டில் இறங்கினோடனே பக்கத்துலேயே மாதா கோயில் பக்கத்துலேயே இருக்கிறது. அட்ரஸ் நல்லா தெளிவாக போடுவோம். இவங்க கூட போட்டு இந்த வாட்டர் டேங்க் ஸ்டாப்பிங்கில் இறங்குங்க, ஈஸியாக வந்துடலான்னு சொல்லி நாங்கள் அட்ரஸ் போட்டோம். வந்திருக்கிறீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இணைந்து ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய ராஜ்யத்தை நாம் கட்டி எழுப்புவோம். கர்த்தருக்காக இன்னும் சந்தோஷமாக, இன்னும் உற்சாகமாக, இன்னும் தைரியமாக, இன்னும் வல்லமையாக ஊழியத்தை செய்வோம். அல்லேலூயா. அதே வசனம் 2 கொரிந்தியர் 6:3. இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடறல் உண்டாக்காமல் எல்லா விதத்திலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். அல்லேலூயா. நாம் ஊழியக்காரர் என்பது எல்லாருக்கும் தெரியணும். விளங்க பண்ணுகிறோம் சொல்லி அல்ல, நம்முடைய செயல்கள் மூலமாக, நம்முடைய வாழ்க்கை மூலமாக, நம்முடைய சாட்சியின் மூலமாக நாம் தேவனுடைய ஊழியக்காரர்கள்தான் என்று உலகம் அங்கீகரிக்க வேண்டும், உலகம் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய ஜோஷுவா ஐயாவை பற்றி ஒரு 2 சில வார்த்தைகளை சொல்லும்படியாக நான் இருக்கிறேன். எனக்கு நேரம் குறைவாக கொடுத்தார்கள். பரவாயில்ல, எனக்கும் சந்தோஷம், உங்களுக்கும் சந்தோஷம். 1 மணிக்கு முடிக்கலைன்னா அவர் விடமாட்டார். 1 மணிக்கு டான்னு அந்த முள் நிற்கும்போது முடிச்சிடணும். ரொம்ப நல்ல மனுஷன்தான். ஆனால் ஒரே ஒரு விஷயம், பசி தாங்க மாட்டார். நாங்கள் எல்லாம் அவர் விமர்சனம் பண்ணுவோம், என்னைய பசி தாங்க மாட்டேங்கிறீங்க சொல்லிட்டு.
நானும் ஆஸ்பத்திரிக்கு போய் அட்மிட் ஆன பொழுது நான் போன விஷயம் வேறு, எனக்கு கொடுத்த மருத்துவம் வேறு. இன்சுலின் போட சொல்லிட்டாங்க. போட சொல்லும்போது சொல்லிட்டாங்க, சாப்பாடெல்லாம் ரெடியாக வச்சுட்டு தான் இன்சுலினை போடணும். 5 நிமிஷம் மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் அதுக்குள்ளே நீங்கள் சாப்பிட வேண்டியிருக்கும். ஏனென்றால் வயிற்றில் அப்படியே கபகபான்னு ஆயிரும். அதனால் இதெல்லாம் சொல்லி தான் அனுப்பினாங்க. அதே மாதிரி நான் அதுக்கு பிறகு இன்சுலினை வேண்டவே வேண்டான்னு முடிவு பண்ணிவிட்டு டாக்டர்கிட்டே சொல்லிட்டேன். இவர் இன்சுலின் போடுற எத்தனையோ எம்ஜி என்ன போடுறாரு, அது கணக்கு நமக்கு தெரியாது. அந்த நேரம் ஆன உடனே அப்படியே அவருக்கு தாங்க முடியாது. நமக்கு அதாவது வயிற்று வலியும் தலைவலியும் தனக்கு வந்தால் தானே தெரியுன்ற மாதிரி அவருடைய கஷ்டத்தை நம்ம புரிஞ்சு கொள்றதுக்கு நமக்கு ஒரு சூழ்நிலை வந்தால் தான் நமக்கு தெரியும். எதற்கு சொல்லுகிறேன், ஒரு நல்ல அருமையான ஒரு ஊழியக்காரர், வைராக்கியமான ஒரு ஊழியக்காரர், அல்லையே சொல்லுவாமா, அவர் இங்கே ஊழியம் செய்கிறத விட தெருவில் தான் நிறைய ஊழியம் செய்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. பாஸ்டர்ஸ் பக்கம் ஒன்றும் கைத்தட்டல வரல. இருங்க கொஞ்சம் இருங்க. உங்கள் பாஸ்டருக்கு நீங்கள் கை தட்டுறீங்க, நல்லது தான். எங்கள் பாஸ்டருங்கள்லாம் என்ன இவருக்கு நம்ம கை தட்டணுமா? இல்லை இல்லை, அருமையானவர்களே, இவர் மைக்கில் ஊழியம் பிரசங்கம் பண்ணி ஊழியம் செய்கிறத விட 20 நிமிஷம் பேசுவார். இப்போ எவ்வளோ நேரம் பேசுகிறேன்? இப்போ 40 நிமிஷம். ரொம்ப பேச மாட்டார். ரொம்ப பேசுகிறவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க, எதுவும் செய்கிறவங்க ரொம்ப பேச மாட்டாங்க. அவருடைய ஊழியம் அதிகமாக தெருவில், கிராமங்களில், மலையில் ரொம்ப நல்ல வைராக்கியமாய் ஆத்ம பாரத்தோடு ஆண்டோடைய ஊழியம். நமக்கு இல்லைன்னு சொல்ல வரல, உங்களுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்ல வரல, அவரை பற்றி நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. சாட்சியை சொல்லுகிறேன். கண்ணிலே கண்டதை, வாழ்க்கையிலே பார்த்ததை, ஆண்டவரை நேரடியாக பார்க்கல நாம், ஆனால் உங்ககிட்ட என்கிட்ட ஆண்டவரை நாம் பார்க்கணும். அல்லேலூயா. இல்லை என்றால் நம்முடைய ஊழியம் என்ன? ஆண்டவரை என் வாழ்க்கையிலே மற்றவர்கள் காணும்படியாக நான் ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நிறைய சொல்லலாம், ஆனால் அதிகமாக நான் சொல்ல விரும்பவில்லை. ஊழியத்தில் ரொம்ப பாரமாக இருப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொன்றை சொல்லுகிறேன், சொந்த செலவில் சூனியம் வைக்கிறதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். சொந்த செலவில் ஊழியத்தை கட்டி எழுப்பியிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இந்த ஆலயம் பல லட்சங்களை செலவழித்து சாம் உருவாக்கிட்டார். நம்ம இல்லைன்னா கவலை இல்லை, நம்ம போயிட்டா கூட ஊழியத்தை செய்வார். அவர் வர்ஷிப் நடத்தினார், ஆவியின் நிறைவுக்குள்ளே கொண்டு வந்தார். கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்தும். இப்போ ஆவியின் நிறைவை நம்ம மறந்துட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுலேயே போயிட்டோம். உரபானா ரீகா ரமானியா ரபாங்கர் ரபாலாபா. ஆவியின் நிறைவு எங்கே? அபிஷேகம் எங்கே? நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சாம் வர்ஷிப் நடத்தி அந்த ஆவிக்குள்ளே அபிஷேகத்துக்குள்ளே கொண்டு போனார். இன்னும் ஆண்டவர் அவரை கொண்டு கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அருமையானவர்களே, இப்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து வருவோம். ஒரு குறிப்பை கடந்த முறை சொல்லும்படியாக வாய்ப்பு கிடைத்தது. 1-2 குறிப்புகளை நாம் சொல்லி நம்மை அர்ப்பணித்து ஜெபித்து நாம் ஐக்கியப்பட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடறல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். அல்லேலூயா. நாம் செய்யாத எதையும் போதிக்க கூடாது, நாம் கடைபிடிக்காத எதையும் மற்றவர்களுக்கு உபதேசிக்க கூடாது, நாம் செய்யாத எதையும் மற்றவர்களுக்கு பிரசங்கிக்க கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்பொழுதுதான்
நாம் நம்மை ஊழியக்காரர் என்று விளங்க பண்ண முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்மை பற்றி நாம் சாட்சி சொல்லலாம், ஆனால் நம்மை பற்றி மற்றவர்கள் சாட்சி சொல்ல வேண்டும். அதிலும் இன்னும் முக்கியமாக நம்மை பற்றி நம்ம குடும்பம் சாட்சி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. சபை மக்கள் சொல்லிடுவாங்க, எங்கள் பாஸ்டர் தங்கம், எங்கள் பாஸ்டர் மாதிரி வராது, எங்கள் பாஸ்டர் போல இல்லை சொல்லிடுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னாலும் என்னை கேட்காதீங்க, அவங்களே கேளுங்க. ஆனால் உன்னை பற்றிய சாட்சியை உன் குடும்பம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் உன் சத்துரு உன் வீட்டாரு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு இடத்துல ஒரு சபையில் ஒருத்தர் சாட்சி சொன்னார், அல்லேலூயானார். ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம். மனைவி சொல்கிறாங்க, நான் இங்கே தான் இருக்கேன். இவர் அல்லேலூயான்னு சொல்லி சாட்சி சொல்ல எழும்புனார். மனைவி என்ன சொல்கிறாங்க, நான் இங்கே தான் இருக்கேன். உட்காந்துட்டார். ஏன்? இப்போ தான் வீட்டில் திட்டிட்டு அடிச்சுட்டு வந்துக்கிறாரு. இன்னும் வாயில் என்னெல்லாம் சொன்னாரோ தெரியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அம்மாவை வச்சுட்டு கர்த்தர் என்னோடு பேசினார், கர்த்தர் எனக்கு அற்புதத்தை சொல்ல முடியுமா? அமைதியாக உட்கார்ந்துட்டார். அருமையானவர்களே, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம் என்று குறிப்பிடுகிறார். அல்லேலூயா. பவுல் யார் தெரியுமா? 12 அப்போஸ்தலர்களிலே ஒருவன் யூதாஸ். அவன் செத்து போனான். யூதாஸுக்கு பதிலாக சீட்டு போட்டு ஒருவரை தேர்ந்தெடுத்தார்கள், மத்தியாஸ். ஆண்டவர் அதற்கு பதிலாக அவர் தேர்ந்தெடுத்தது இந்த பவுலை. பவுல் சரீரப்பிரகாரமாய் ஆண்டவரை நேரடியாக சந்திக்கவில்லை. அதனால் பவுல் ஊழியத்தில் வரும்பொழுது அவளை ஆரம்பத்தில் சேர்த்து கொள்ளவே இல்லை. அப்போஸ்தலன் என்கிற அந்த பட்டத்தை அந்த பவுலுக்கு கொடுக்கவே இல்லை. பர்னபா தான் அழைத்து கொண்டு போகிறார். இன்னும் சொல்ல போனால் கலாத்தியரில் சொல்லும் பொழுது பவுல் குறிப்பிடுகிறார், நான் சபையை துன்பப்படுத்தினதுனால நான் அப்போஸ்தலன் என்று சொல்ல நான் தகுதியற்றவன் என்று குறிப்பிடுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. இப்படிப்பட்ட இந்த மனிதனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். 14 நிருபங்களை வேதத்தில் எழுதியிருக்கிறார். நமக்கெல்லாம் தெரியும். அல்லேலூயா. உங்கள் டைரியில் ஏதாவது எழுதியிருக்கிறீங்களா? அதான் நிருபம். பவுலுடைய டைரி தான் பைபிள். பவுலுடைய லெட்டர் தான் பைபிள். நம்ம டைரியில் எழுதியிருக்கிறோமா? கர்த்தரோடு பேசின காரியங்களை எழுதியிருக்கிறீர்களா? உங்களோட கர்த்தர் பேசின வார்த்தைகளை எழுதியிருக்கிறீர்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 14 நிருபங்களை எழுதினவர். பல்லாயிரம், இன்னும் சொல்லப்போனால் லட்சங்களை சத்தியத்திலே வழிநடத்தின ஒரு தேவ மனுஷன். பவுலுடைய கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அல்லேலூயா. இந்த பவுல் எப்படிப்பட்டவர்? ஒரு பரிசேயனாய் இருந்தவர். சனகரின் சங்கத்தில் அங்கத்தினராய் நியாயாதிபதியாய் இருந்த இந்த பவுல் ஆண்டவரை பின்பற்றின அந்த வேளையிலே அதையெல்லாம் உதறி தள்ளினார். அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு ஏதாவது பட்டம் கிடைக்குமா என்று நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் யாரையும் குறைவாக சொல்லவில்லை. எனக்கும் கூட பட்டம் கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு என்னத்துக்கு அந்த வேலை, எனக்கு அந்த வேலை வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன். தேவனுடைய ஊழியக்காரன் என்கிற ஒரு பட்டம் எனக்கு இருக்கிறது. அல்லேலூயா. இந்த ஒரு பட்டம் நான் என் ஓட்டத்தை முடித்து போகும்பொழுது, நல்லது, உண்மையும் புத்தமான ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி என்று ஆண்டவர் என்னை சொல்ல வேண்டும். அந்த பட்டம் நமக்கு தேவை. அல்லேலூயா.
மற்றதை பட்டம் கிடைச்சா வாங்கி வச்சுக்கோங்க, அது ஒரு தப்பும் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏதாவது ஒரு காரியத்தில் உதவியாக இருக்கும். ஆனால் பவுல் கர்த்தருக்காக சாதித்தவர். இன்னும் பவுலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, பவுல் ஒரு கப்பல் வியாபாரியாக இருந்தார், மிகுந்த ஒரு பணக்காரனாக இருந்தார். ஃபேலிக்ஸ் என்கிறதான அந்த அதிபதி பவுலுடைய கரத்தில் பணம் கொடுப்பான் என்று எதிர்பார்த்தான் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. அந்த அதிபதிக்கு பணம் கொடுக்கிற அளவுக்கு பவுல் அந்த அளவுக்கு ஒரு பெரும் ஐஸ்வர்யவனாக இருந்தார் என்பதை வேதத்தில் பார்க்கிறோம். ஆனால் பவுல் என்ன சொல்லுகிறார்? ஊழியத்திற்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் நான் விருப்பமாக இருக்கிறேன். அல்லேலூயா. இப்படி செலவு பண்ணி 2 தீமோத்தேயுக்கு நாம் வரும்போது, அதான் கடைசி நிருபம், பவுலுடைய நிருபத்தில் கடைசி நிருபம் 2 தீமோத்தேயு. அதில் அந்த தீமோத்தேயுக்கு எழுதுகிறார், சொல்கிறாரு, வரும்போது என் அங்கேயே மறக்காமல் எடுத்து கொண்டு வா, எனக்கு குளிர் எடுக்கிறது, போர்த்து கொள்ள ஒரு போர்வை இல்லை. அல்லேலூயா. ஊழியத்தின் முடிவில் என்ன இருக்கிறது என்கிற கணக்கு தான் நாம் எவ்வளவு பெரிய ஊழியக்கார் என்று நிர்ணயிக்கிறது என்பதை அநேகர் நினைக்கிறார்கள். ஆனால் இந்த மாபெரும் அப்போஸ்தலன், ஆண்டவருக்காக சாதித்த தேவ மனிதன், ஆண்டவருக்காக அநேக ஊழியங்களை நிறைவேற்றின தேவ மனிதன், ஆண்டவருக்காக அற்புதங்களை செய்தவர், பவுலுடைய கரத்தினால் செய்த அற்புதங்களை நம்ம கையில் மட்டும் ஆண்டவர் செஞ்சிட்டார்னு வைங்களேன், என்ன நடக்கும்? சும்மா யோசித்து பாருங்க. பவுல் கையினாலே ஆண்டவர் செய்த அற்புதங்கள் நம்முடைய கையில் ஆண்டவர் செய்தால் என்ன நடக்கும்? எல்லோரும் என்ன மயக்கமாயிட்டீங்களா? அல்லேலூயா. எதாவது சொல்லி முடிச்சிடுங்க, சாப்பிட்டு போகலாம், பசி எடுக்குதுன்ற மாதிரி இருக்குது. வாட்சை பார்க்குற 2 வாட்ச் இங்கே ஒன்று இருக்குது, அது 5 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக போகுது, அதையே ஃபாலோ பண்ணலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். இவ்வளோ பெரிய செல்வங்களை தேவனுடைய ஊழியத்திற்கென்று, ஆண்டுடைய ராஜ்யத்துக்கென்று செலவழித்து தன்னுடைய ஒரு அங்கி கூட இல்லாதபடி அந்த சிறைச்சாலையில் இருந்து தன்னுடைய ஆவிக்குரிய மகனுக்கு எழுதுகிறார், புஸ்தக சுருளை எடுத்துக்கொண்டு வா, அந்த மேலங்கி எடுத்துக்கொண்டு வா, என்னுடைய குரல் இருக்கு, அது தேவைப்படுகிறது. அல்லேலூயா. நமக்கு எவ்வளவு இருந்தாலும் நம்ம மற்றவங்கள்ட்ட சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்? எனக்கு ஒன்றுமே இல்லை. கர்த்தருக்கு நான் விஷயத்துக்கு வருகிறேன். ஊழியக்காரராய் விளங்கு பண்ணும்படியாக பவுல் என்ன சொல்லுகிறார்? முதல் காரியம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம், மிகுந்த பொறுமை, உபத்திரவம், நெருக்கங்கள், இடுக்கண்கள், அடிகள், காவல்கள், கலகங்கள், பிரயாசங்கள், கண்விழிப்புகள், உபவாசங்கள். இது ஒரு பேக்கேஜ். கஷ்டம், சரீர பிரகாரமான கஷ்டம், சரீர பிரகாரமான நெருக்கடி, சரீர பிரகாரமான குறைவுகள், சரீர பிரகாரமான தேவை இல்லாத நிலைமைகள். பவுல் சொல்லுகிறார், பட்டினியாக இருந்தேன் என்று குறிப்பிடுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. எனக்கு ஒரு குறை, நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக கடந்து வந்தேன். கர்த்தருக்கு மகிமை உண்டா. இன்றைக்கி வரைக்கும் ஒரு நாள் கூட நான் பட்டினி இருக்கல, உபவாசமாக இருந்தேன். இவருக்கு மட்டும்தான் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஒரு நாள் கூட பட்டினியாக இல்லை, எனக்கு குறைவாக இருக்குது. நான் சொல்லணுமே, நான் ஆண்டவருக்காக பட்டினியாக இருந்தேன், சாப்பாடு இல்லாமல் கூட நான் ஊழியம் செய்தேன் அப்படின்னு சொல்லணுமே. காசு இல்லாமல் இருந்தேன், அப்படி இருந்திருக்கு. ஆனால் பட்டினியாக விடலையே இயேசுநாதர் என்ன. ஆனால் பவுல் என்ன சொல்கிறாரு? அநேகந்தரம் பட்டினியில் இருந்தேன் என்று குறிப்பிடுகிறார். சரீர பிரகாரமான
கஷ்டங்கள், குறைவுகள், நெருக்கடிகள், கஷ்டகர பலவிதமான வேதனைகள், இப்படிப்பட்ட காரியங்கள், கண்பிழிப்புகள், இதெல்லாம் ஊழியத்திற்காக சகித்த ஒரு தேவ மனிதன் தன்னை ஊழியக்காரன் என்று விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ரொம்ப கஷ்டம்னு சொல்லாதீங்க. ஊழியத்தில் எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லாதீங்க. எனக்கு ஊழியத்தில் பிரச்சனைன்னு சொல்லாதீங்க. இன்னொன்று பவுல் சொல்கிறார், கலகங்கள், கலகத்தில் பவுலை அடித்தாங்க. எனக்கும் இது வரைக்கும் ஒரு அடி கூட கிடைக்கல. ஓங்கிட்டு வந்தான், மண்பெட்டியை ஓங்கிட்டு வந்தான். தஞ்சாவூர் பக்கத்தில் விருதம்பட்டில் சட்டையை பிடிச்சி கிழிச்சிட்டான், ஆனால் அடிக்கலை. ஜிப்பாலாம் டாராக போச்சு. வந்தோன்னு என்னை பிடிச்சி திட்டினார். எதுக்கு? என்ன ஜிப்பா போடாமல் வந்துட்டு, இவர் டிஷர்ட்லாம் போட்டு வந்து போனான்னு சொல்லிவிட்டு நான் சட்டையை போட்டு வந்தேன். வந்தோன்னு எங்கே ஜிப்பா போடாமல் வந்துட்டேன்னு சொன்னார். அப்போ ஜிப்பா போட்டிருந்தேன். விருதம்பட்டு தெருவில், நடுத்தெருவில் ஒருத்தன் ஜிப்பா பிடிச்சி கழிச்சான். ஆனால் கை அடி மேலே விடல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுவும் ஒரு குறைபாடாக இருக்கிறது. அல்லேலூயா. அக்கா அடி வாங்கணும் அவசியம் இல்லை, தேவையில்லாமல் அடி வாங்க தேவையில்லை, தேவையில்லாமல் பட்னி கிடக்க வேண்டியதில்லை. என்னை பலப்படுத்துகிற கருத்துவினாலே எதையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. எந்த நிலைமையிலும், எந்த சூழ்நிலையும், எந்த இடத்திலும், எந்த காரியத்திலும் ஆண்டவருக்காக நான் நிற்பேன் என்று நம்ம சொல்லணும். அல்லேலூயா. இந்த வடநாட்டு ஊழியத்தை பற்றியெல்லாம் சொன்னாங்க. எனக்கு வடநாட்டுக்கு தான் போகணுன்றது ரொம்ப விருப்பமாக இருந்தது. ஹிந்தி படித்தேன், ஹிந்தி படிப்பேன், எழுதுவேன், பேச தெரியாது. அங்கே போனால் தானே பேச முடியும். ஆண்டவர் என்னை வடநாட்டுக்கு அனுப்பலை, வேலூருக்கு போக சொன்னார். வேலூருக்கு வந்துட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருக்கிற இடத்துல, ஆண்டவர் அனுப்பின இடத்துல கர்த்தருக்காக உண்மையாக ஊழியம் செய்வோமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஒரு வேன் மட்டும் இருந்தால் போதும், நான் பிரமாதமாக இல்லை எனக்கு அது இருந்தால் நல்லா ஊழியம் செய்வேன், எனக்கு பணம் இருந்தால் நல்லா ஊழியம் செய்வேன். எஃப்சிஆரை பற்றி பேசினார். அதில் பல பக்கங்கள் இருக்குது, பல பக்கங்கள் இருக்குது. சில நேரங்களில் பணம் இருந்தால் நல்ல ஊழியம் நடக்கும், சில நேரங்களில் பணம் இருந்தால் ஊழியம் நல்லா நடக்காது. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? சிலருடைய கையில் பணம் இருந்தால் ஊழியம் நன்றாக நடக்கும். அல்லேலூயா. சிலருடைய கையில் பணம் இருந்தால் ஊழியம் நடக்காது, அட்டூழியம் நடக்கும். உங்கள் கையில் பணம் இருந்தால் எப்படின்னு நீங்களே யோசித்து முடிவு பண்ணி கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வரும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம். இங்கே பவுல் என்ன சொல்லுகிறார்? முதல் பேக்கேஜ் கஷ்டம், நெருக்கம், பிரச்சனை, போராட்டம், கலகம், அடிதடி, பலவிதமான பிரயாசங்கள், கண்பிழிப்புகள், உபவாசங்கள், பட்டினிகள், இதெல்லாம் என்னவென்றால் எங்களை ஊழியக்காரர் என்று விளங்க பண்ணுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஊழியக்காரர் விளங்க பண்ணுகிறதுக்கு நாம் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? வேறு வித்தியாசமான காரியங்களை நாம் எதிர்பார்க்கிறோம். நான் பவுல் சொல்லுகிறார், நான் ஒரு உண்மையான ஊழியக்காரனாக இருந்தால் நான் நெருக்கடிக்குள்ளாய் நான் கடந்து சென்றாலும் நின்று பிடிப்பேன். அல்லேலூயா. நான் ஒரு உண்மையான ஊழியக்காராக இருந்தாலும் குறைவிலே மத்தியிலே ஆண்டவரை விட்டு விலகாமல் நின்று நான் ஊழியம் செய்வேன். அல்லேலூயா. முன்வைத்த காலை பின்வைக்காமல் நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்வேன். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? கலப்பையின் மேல் கையை வைத்து திரும்பி பார்க்கிறது, திரும்பி போகிறத பற்றி இல்லை, திரும்பி பார்ப்பவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றாரே ஆண்டவர். அப்படி என்றால் ஒருபோதும் திரும்பி பாரேன் என்கிற ஒரு வைராக்கியத்தில் நாம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே நமக்கு வர்ற இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், நமக்கு வருகிற சின்ன சின்ன நெருக்கடிகள், நமக்கு வரக்கூடிய சின்ன சின்ன சோதனைகள், போராட்டங்கள், இதற்காக நாம் ஒருபோதும் சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவரை நோக்கி பார்த்து உற்சாகம் அடைந்து பலனடைந்து முன் செல்லுவோம். ஆண்டவர் நம்மை ஊழியக்காராய் விளங்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா,
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்த ஒரு பேக்கேஜ்: கற்பு, அறிவு, நீடிய சாந்தம், தயவு, பரிசுத்த ஆவி, மாயமற்ற அன்பு, சத்திய வசனம், திவ்ய பலம், நீதியின் ஆயுதம். போதும் போதும். அடுத்தது இல்லை இது 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 வரைக்கும் நம்ம முதல்ல பார்க்கலாம். இதில் முதல் பாயிண்ட்டு பாருங்கள், என்ன வருது? கற்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது வெளியிலே வரக்கூடிய பிரச்சனை, போராட்டம். இப்போ உள்ளுக்குள்ள நமக்கும் தேவனுக்கும் அல்லது நமக்கு மாத்திரம் தெரிந்த ஒரு அனுபவம். இதை பரிசுத்த வாழ்க்கை என்று சொல்லலாம், கற்புள்ள வாழ்க்கை என்று சொல்லலாம், ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிற பரிசுத்த வாழ்க்கை என்று நாம் சொல்லலாம். எப்படி இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாய் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, அல்லேலூயா. அருமையான வாலிப ஊழியக்காரர் சொன்னார், ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், கெட் டுகெதர், லிவிங் டுகெதர்ன்றத விபச்சாரத்துக்கு பதில் வார்த்தையாய் பயன்படுத்துகிற அளவுக்கு இந்த உலகத்தில் பாவம் என்பதை டீசெண்டாய் மாற்றி வைத்திருக்கிறார்கள் என்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த குறிப்புக்குள்ளே நான் போகலை, ஆனால் இந்த விஷயத்தை மாத்திரம் உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. ஏன் இழுக்கிறாரு? இல்லையே. பொதுவாக நாம் நினைக்கிறது என்ன, பொய் சொல்லக்கூடாதுன்னு சொன்னோன்னு வைங்களேன், என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மற்ற எல்லாரும் சொல்லியா, நான் மட்டுமா சொல்கிறேன்? ஆண்டவர் உன்னை தான் கேட்பார், எல்லாரையும் கேட்க மாட்டார். அப்போ பரிசுத்தம் என்பது தேவன் விரும்புகிற காரியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சபை எதற்கு? ஊழியம் எதற்கு? பரிசுத்தமுள்ள ஒரு ஜனத்தை, பரிசுத்தமுள்ள ஒரு ஜாதியை தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று ஆயத்தப்படுத்தும்படியாக. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஊழியம் எதற்கு? தேவ சபை எதற்கு? சுவிசேஷம் எதற்கு? பரிசுத்தப்படும்படியாக கொரிந்தியரில் எழுதுகிறார். கொரிந்து சபையிலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கும் பரிசுத்தமாகும்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு ரெண்டு கூட்டம். ஒரு கூட்டம் பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்கள், அல்லேலூயா. இன்னொரு கூட்டம் என்னன்னா, உலகத்திலிருந்து வருகிறார்கள் உள்ளே. எதற்காக வருகிறார்கள்? பரிசுத்தமாக்கப்படும்படியாய் வருகிறார்கள். கற்பிலும் ரெண்டு விதமான கருத்தை சொல்லுகிறார்கள் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில். சிலர் சொல்லுவாங்க பவுல் கல்யாணமே ஆகலைன்னு சொல்கிறாங்க. சிலர் சொல்கிறாங்க பவுல் கல்யாணமாகி மனைவி இறந்து இவர் ஒரு விதவை ஆண்மகனாக இருந்தார் என்று சொல்லுகிறார்கள். சனகரியம் சங்கத்தில் அங்கத்தினராக வேண்டும் என்றால் குடும்பஸ்தன் தான் அங்கத்தின் ஆக முடியும். யூதர்களை பொறுத்தவரை திருமணம் என்பது மகாகணம் உள்ளது. அதை எழுதி வைத்திருக்கிறார் எபிரேயரில். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எப்படி இருந்தாலும், எந்த சூழல் இருந்தாலும் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு சொல்லுகிறார், கற்பிலே நாங்கள் உங்களை தேவ ஊழியக்காரர் என்று எங்களை விளங்க பண்ணுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா, குடும்பத்தார், விசுவாச குடும்பத்தார் உங்களை நம்பி வாலிப பிள்ளைகளையும் வாலிப பெண்களையும் நம்மகிட்ட கொடுத்துருக்குறாங்க. அல்லேலூயா. ஒரு தடவை ஒரு வாலிப பொண்ணு 16, 17, 18 வயசு பெண்களிடத்தில் சொல்ல முடியாத கஷ்டத்தை எங்கிட்ட சொல்லுது. உங்களுக்கு எதாவது புரியுதா? ஊழியக்காரர்களே, பாஸ்டர்மார்களே, சகோதரிமார்களே, சபை மக்களே, தேவ பிள்ளைகளே, ஒரு வாலிப பெண் தன் தகப்பனிடத்தில் சொல்ல முடியாத காரியங்களை, அவருடைய பிரச்சனையை என்கிட்ட சொல்லுது.
ஏன் தெரியுமா? ஏன்? என்ன நம்புது. அல்லேலூயா, அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்தில் ஏற்படுத்தினதற்காய் நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்பினதுனால நம்மை ஊழியனாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஜனங்கள் நம்பினதுனால அவங்க பெற்றெடுத்த வாலிப பெண் பிள்ளைகள், ஆம்பளை பிள்ளைங்களை விட்டுருங்க, வாலிப பெண் பிள்ளைகளை நம்மக்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அந்த பிள்ளைகளுடைய கஷ்டத்தை, அந்த பிள்ளைகளுடைய நெருக்கடிகளை நம்மிடத்தில் வந்து சொல்லும்போது எதுக்கு சொல்கிறாங்க? பாஸ்டர் நமக்கு ஒரு வழி சொல்லுவார். அல்லேலூயா. பாஸ்டர் பாருங்க, சொல்லவே மாட்டேறீங்களே. அல்லேலூயா. ஏதோ செலவாகுமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கேயுமே இந்த சகோதரி மாதிரியை தான் முந்தி கொண்டு இருக்கிறாங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் உங்களை பிரசங்கம் பண்ண விடலேன்னு சொல்லி கோபமாக இருக்கீங்க. அது வாய்ப்பு வரும், ஆயத்தமாங்க. நானே எதிர்பார்க்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, பாஸ்டர் நமக்கு ஆலோசனை சொல்லுவார், பாஸ்டர் நமக்கு வழி சொல்லுவார், பாஸ்டர் நமக்காக ஜெபிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் மக்கள் உன்னை சொல்ல வேண்டும், உன் குடும்பம் உன்னை சொல்ல வேண்டும், உன் மனைவி உன்னை சொல்ல வேண்டும், உன் பிள்ளைகள் உன்னை சொல்ல வேண்டும், உன் சொந்தக்காரர்கள் உங்களை சொல்ல வேண்டும். சொல்லுவார்களா? கேள்விக்குறியை உங்கள் முன்பாக வைத்து அடுத்த குறிப்புக்கு நான் போகிறேன். கடிகாரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அடுத்தது பாருங்க. கணத்திலும் கனவீனத்திலும் துர்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தர் எனப்பட்டாரும் நிஜஸ்தராகவும் அறியப்படாதவர்கள் எண்ணப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் தூக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்போதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குகிறவர்களாகவும் ஒன்றும் இல்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே பவுல் என்ன சொல்லுகிறார்? சிலர் நல்லவன் சொல்லுவாங்க, சிலர் கெட்டவன் சொல்லுவாங்க, சிலர் பாராட்டுவாங்க, சிலர் தூஷணம் பண்ணுவாங்க, சிலர் நன்மை பெற்றுக்கொள்வதற்காக நன்றி சொல்லுவாங்க, சிலர் நன்றி சொல்ல மாட்டாங்க, சிலர் கனம் பண்ணுவாங்க, சிலர் கனம் பண்ண மாட்டாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அருமையானவர்களே, ஊழியம் மகா கனம் பொருந்தியது. அல்லேலூயா. இந்த கனமான ஊழியத்திற்கு ஒருவனும் தானாய் ஏற்படுவதில்லை. உலகத்திலேயே மிக உன்னதமான, மிக மேன்மையான, மிக உயர்வான, மிக சிறந்ததான ஒரு வேலையை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டுவோமா? அல்லேலூயா. என்னையா ஊழியம் செஞ்சேன், ஓடுறேன் வர்றேன் போகிறேன் வரேன், ஒன்றும் இல்லை. இதில் கையை வேற தட்டணுமா? பவுல் என்ன சொல்றாரு? ஒன்றும் இல்லாதவர்கள் என்றாலும் சகலத்தையும் உடையவர்களாக எங்களை விளங்க பண்ணுகிறோம். அல்லேலூயா. தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களை ஆக்கும்படி நாங்கள் விளங்க பண்ணுகிறோம். அல்லேலூயா. எங்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்றது விஷயம் அல்ல. என்னை தேடி வருகிறவர்களை, ஆண்டவரை தேடி வருகிறவர்களை, தேவ சபைக்கு வருகிறவர்களை, ஆண்டவரை நம்பி வருகிறவர்களை உன் ஜெபத்தினாலே, உன்னுடைய ஆலோசனையினாலே, உன்னுடைய
ஊழியத்தினாலே மேன்மைப்படுத்தும்படியான ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு எவ்வளோ மேன்மை கிடைத்திருக்கிறது என்பதல்ல, மற்றவர்களை மேன்மைப்படுத்தும்படியான கனமான ஊழியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை கற்போடு செய்ய வேண்டும். மற்ற குறிப்பில் சொல்லுறதுக்கு இந்த இடத்துல கர்த்தருக்கு நிறைய காரியங்களை சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரே ஒரு குறிப்பை சொல்லி நான் முடித்து விடுகிறேன். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தில் ஆண்டவர் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது, ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. அல்லேலூயா. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு அல்லேலூயா சொல்றது கூட. 2 விதமான ஊழியம். நீங்கள் என்ன ஊழியம் செய்கிறீர்கள்? 2 விதமான ஊழியம். நான் என்ன விதமான ஊழியத்தை செய்கிறேன்? தேவனுக்கென்று செய்கிற ஒரு ஊழியம், உலக பொருளுக்காக செய்கிற ஒரு ஊழியம். அல்லேலூயா. சாம் சுந்தர் ஐயா எங்களுடைய தலைவர், அப்போஸ்தல கிறிஸ்தவ சபையினுடைய தலைமை பாஸ்டர், கர்த்தருக்குள்ளே கடந்து போனார். அதுக்கு பிறகு எங்களுக்கு அந்த ஐக்கியம் விட்டது. அதுக்கு பிறகு தான் இப்படிப்பட்ட ஐக்கியங்களை ஏற்படுத்தணும். அதை ஒரு பாஸ்டர் கூட காஞ்சிபுரத்தில் வந்திருக்கிறார். மாதம் சென்று அவருடைய உபதேசங்களை கேட்போம். ட்ரெயினில் போய் எல்லோரும் ஒன்றாக போய் திரும்பி வருவோம். 4, 5, 10 பக்கங்கள் வசனங்களை பொழிந்து பிரசங்கம் செய்வார். முத்துக்களை வார்த்தைகளாக எங்களுக்கு போதிப்பார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, பணம் உனக்கு முன்னால் இருக்கக்கூடாது, உனக்கு பின்னால் இருக்கணும். அல்லேலூயா. நீ பணத்தை தேடி நீ போகக்கூடாது, உன்னை தேடி பணம் வரணும். அல்லேலூயா. ஒத்துக்கிற மாதிரி தெரியல. ஆண்டவர் தான் சொல்கிறாரு. அதைத்தான் வேறு வார்த்தையில் சாம்சந்தர் பாஸ்டர் சொல்லியிருக்கிறாரு. அருமையானவர்களே, நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய கிருபையில் இந்த ஊழியத்தில் ஆண்டவர் அழைத்தார். இதுவரை ஒரு குறைவும் வைக்கவில்லை. அல்லேலூயா. எந்த குறையுமே இல்லை. கடன் வாங்க விடவில்லை. அல்லேலூயா. யாரிடமும் கையேந்த விடவில்லை. அல்லேலூயா. ஒரு பாட்டு ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு, இறைவனிடம் கையேந்துங்கள், அது இயேசுநாதரை தவிர வேற யாரா இருக்க முடியும்? நீ ஆண்டவர்கிட்ட கையேந்தனா நீ மனுஷனிடத்தில் கையேந்த வேண்டிய நிலைமையில் உன்னை விடவே மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஐஸ்வர்ய சம்பன்னர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு. இதுக்கு சம்பந்தப்பட்ட இன்னொரு வசனம் ரோமர் 16:18. இந்த காலை வேளை இந்த வசனத்தை நல்லா தெரிஞ்ச வசனம் தேடி தேடி எடுத்துட்டு வந்தேன். 16:18. பெரிய சப்ஜெக்ட். இங்கே அவர்கள் என்று சிலரை குறிப்பிடுகிறார். அது யார் என்று நீங்கள் முன்னாடி படித்து கொள்ளுங்கள். அவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் வயிற்றுக்கே ஊழியம் செய்கிறார்கள் என்று பவுல் சொல்லுகிறாரே.
அல்லேலூயா. நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது எங்கள் தெருவில் ஒரு பிச்சைக்காரன் வருவான். அம்மா தாயே பசிக்குதுன்னு வயிற்றில் அடிச்சுக்கிட்டே பிச்சை கேட்பான். அவன் அடிக்கிற அடியில், அந்த வயிற்று அடிக்கிற அடியில் அந்த தெருவுக்கு எல்லாரும் சாப்பாடு போடுவாங்க. மற்ற பிச்சைக்காரனுக்கு போயிட்டு வான்னு சொல்லுவாங்க. அவன் நல்ல ராகமாக பாடி அடிச்சுட்டே வயிற்ற நம்ம கையை கூட தட்டுறதில்லை. கையை கூட பாட்டுக்கு இப்போ இல்லை, இப்போ தட்டாதீங்க. இப்போ நான் சொல்லுது பாட்டுக்கு கையை தட்டுறதில்லை, காலையும் தட்டுறதில்லை, எதையுமே தட்டுறதில்லை. எல்லாமே எலக்ட்ரானிக்காக போச்சு. அந்த நாட்களில் கொட்டு அடித்து ஆவியில் நிறைஞ்சு அந்நிய பாஷையில் பேசி முட்டி தேஞ்சு ஆண்டோட சமூகத்தில் உருண்டு பரண்டு கர்த்தருக்காக வாழ்வேன் என்று முடிவு செய்து ஊழியத்துக்கு வந்தோம். அல்லேலூயா. நானும் இன்னும் சில காரியங்களை குறைபட்டபடினாலே இன்னும் அந்த பழைய காரியங்களை யோசித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் யார்? நீங்கள் இல்லை, நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்கிறார்கள் என்று. போதும் 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 போதும், ரொம்பலாம் போக வேண்டாம். ஆண்டவர் சொன்னார், தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் முடியாது. ரெண்டிலே ஒன்றை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். பாஸ்டர், ஊழியத்தில் சாப்பாடு வேண்டாமா? ஊழியத்தில் பணம் வேண்டாமா? செலவுக்கு பொருட்கள் வேண்டாமா? தருவார் ஆண்டவர். அல்லேலூயா. உன்னை அழைத்தவர் நான் தானே. எவ்வளோ அருமையான பாட்டுகள் எல்லாம் இருக்கிறது. ஜோசுவா அழைச்சார் என்ன? இல்லை வேற யாராவது கூப்பிட்டாங்களா? அவர் தான் கூப்பிட்டார். அல்லேலூயா. அவர் தான் பொறுப்பு, அவர் தான் உத்தரவாதி, அவர் தான் தர வேண்டும், அவர் தான் பதில் சொல்ல வேண்டும். முழங்கால் போட்டு கையேந்தி ஆண்டவரேன்னு சொன்னா தேவ சித்தத்தின்படி நாம் கேட்பதை ஆண்டவர் செய்கிறாரே. அல்லேலூயா. இந்த நல்ல தேவனுக்கு ஊழியம் செய்கிறீர்களா? இல்லை அவர்களைப் போல, உங்களை நான் சொல்லாதபடி நான் சொல்லுகிறேன், அவர்களைப் போல வயிற்றுக்கு நாம் ஊழியம் செய்ய வேண்டாம், உலக பொருளுக்கு ஊழியம் செய்ய வேண்டாம். ஆண்டவருக்கு என்று நாம் ஊழியம் செய்வோம். ஒரு நாளும் நம்முடைய ஊழியங்கள் வீணாய் போகவே போகாது. முடிந்தவர்கள் நீங்கள் அர்ப்பணியுங்கள். கண்களை மூடுவோம்.